பொதுவாகவே ஒரு பில்டிங்ல அஸ்திபாரம் யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருக்கும் பில்டிங் பெருசா தெரியும், ஆனா எது தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியுமா, அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எது தேவை? சும்மா போடுற அஸ்திபாரம் கிடையாது. அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுதோ உன் பில்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடு. இத்தனை சத்துருக்கள் நெகேமியாவுக்கு விரோதமா எழும்பின பிறகு, எத்தனை விரோதமான காரியங்கள் நெகேமியாவுக்கு விரோதமா எழும்பின பிறகு 52 நாளில் இந்த அலங்கம் கட்டி முடிக்கப்படுதுனா, இதற்காய் நெகேமியா போட்ட அஸ்திபாரம் கல்லல்ல, ஜெபத்தினால் போட்ட அஸ்திபாரம். இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு தெய்வ பிள்ளைக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், ஹalleluya. உன் ஜெப அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுதோ உன் கூடாரம் மகிமையாய் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி glory. இன்னைக்கு அநேகருடைய அஸ்திபாரம் வீக்கா இருக்குதுங்க. ஏன் சத்துரு ஈஸியா கோட்டையை வந்து தகர்க்கலாம், ஏன் கூடாரத்தை ஈஸியா தகர்க்க முடிகிறது? இன்னைக்கு அநேகருடைய அஸ்திபாரம் இன்னும் மணல் மேல் இருக்கிறது போல. ஜெப வாழ்க்கை இன்னும் சரியா இல்ல. ஆமா, ஜெபத்தோடு துவங்கின எந்த ஒரு காரியமும், ஜெபத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு குடும்பமும், ஜெபத்தால் கட்டப்பட்ட எந்த ஒரு கட்டடமும் இதுவரை வீழ்ந்து போனதாய் சரித்திரமே இல்ல. ஹalleluya. நெகேமியா அஸ்திபாரத்தை கல்லா போடல. இந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் அதை இப்படி எழுதுறேன், உன் அஸ்திபாரத்தின் கல் உனது முழங்காலாய் மாறட்டும், உன் அஸ்திபாரத்தின் தண்ணீர் உனது கண்ணீராய் மாறட்டும். உன் முழங்காலும் உன் கண்ணீரும் அஸ்திபாரமாய் இருந்தால் உன் கூடாரத்தை எதுவும் அசைக்க முடியாது, உன் குடும்பத்தை எதுவும் அசைக்க முடியாது, உன் பிள்ளைகளை எதுவும் அசைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹalleluya.